Welcome to bilingual e-lectures for diploma students sponsored by Directorate of Technical Education Tamil Nadu. We are discussing about the subject of object oriented programming with Java. இதில் மூன்றாவது யூனிட்டை நம்ம பார்க்க போகிறோம். This third unit discuss about strings, classes and interfaces. The objectives of this third unit is to understand the concept of string and string buffer classes, and to understand the concept of classes and objects, and to know about the interfaces. So strings, string அப்படிங்கிறது கேரக்டர் சீக்வன்ஸ்னு சொல்கிறோம். வேர்ட்ஸ், சென்டென்சஸ் இது மாதிரியான டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு தான் ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இட்ஸ் எ சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் enclosed within double quotes. In a Java, string is basically an object that represents sequence of character values. அதை நம்ம சிம்பிளாக பிளைனாக கேரக்டர் டேட்டான்னு பார்த்துருக்கோம். கேரக்டர் டேட்டாங்கிறது சிங்கிள் கேரக்டர். பட் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத வந்து ஜாவாவில் ஒரு ப்ரீ டிஃபைன்டு கிளாஸாக கொடுத்துருக்கிறதால நேரடியாக நம்ம ஸ்ட்ரிங்கை பயன்படுத்த முடியும். ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு கிளாஸ், அதாவது ஒரு நியூ டேட்டா டைப் மாதிரி. ஸோ ஸ்ட்ரிங் கிளாஸ் இஸ் ப்ரெசன்ட் இன் java.lang பேக்கேஜ். லாங்குவேஜ் பேக்கேஜில் இருக்கிற ஒரு கிளாஸ். இந்த பேக்கேஜுங்கிறது நம்ம ஜாவா ப்ரோக்ராமில் பிகினிங்கில் இம்போர்ட் பண்ணுறோம். நார்மலாக ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பேக்கேஜ் இம்போர்ட் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேரக்டர் ஆரே அப்படிங்கிறத நம்ம வந்து பிரேசஸ் உள்ள கான்ஸ்டன்ட்ஸாக கொடுக்கலாம். ஹியர் கேர் ஸ்கொயர் ப்ராக்கெட்டுங்கிறது ரெப்ரசன்ட்ஸ் ஆரே, ch equal to list of characters. So it is a character array. Then string s equal to new string of ch. So newங்கிற keyword நம்ம வந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணுறதுக்காக பயன்படுத்துகிறோம். It allocates memory for the object. Right. ஸோ இந்த chஐ பயன்படுத்தி நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை ஃபார்ம் பண்ணுறோம். அது மாதிரி அனதர் சின்டாக்ஸ் ஸ்ட்ரிங் s equal to டபுள் கோட்ஸில் ஜாவா ஆர் டபுள் கோட்ஸில் சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். ரைட். அப்போ ஸ்ட்ரிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம ஒரு கேரக்டர் சீக்வன்ஸை கொடுக்கலாம், அல்லது ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட்டை லிட்ரலில் வந்து நம்ம அசைன் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரிங் இஸ் அண்ட் இம்மியூட்டபிள் கேரக்டர் சீக்வன்ஸ். அதாவது அதை நம்ம மாடிஃபை பண்ண முடியாது. ஒன்ஸ் நம்ம அதில் ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணோன்னா இட் இஸ் எ ஃபிக்ஸட் ஸ்ட்ரிங். ஏன்னா நம்ம இதுக்கு பிறகு பார்க்க போகிற அனதர் ஸ்ட்ரிங் பஃபருங்கிற கிளாஸில் நம்ம அதை மாடிஃபை பண்ண முடியும். அதனால் ஸ்ட்ரிங்குங்கிறது சேஞ்ச் பண்ண முடியாத ஒரு ஸ்ட்ரிங் கான்ஸ்டன்ட். நம்ம இனிஷியலாக நம்ம என்ன ஸ்டோர் பண்ணுறோமோ அதுதான் அதில் இருக்கும். அடுத்தது அரே ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஜாவா ஸ்ட்ரிங் அரே இஸ் அன் ஆப்ஜெக்ட் தட் ஹோல்ட்ஸ் எ ஃபிக்ஸட் நம்பர் ஆஃப் ஸ்ட்ரிங் வேல்யூஸ். நம்ம பொதுவாக அரேங்கிறது கலெக்ஷன் ஆஃப் டேட்டான்னு சொல்லியிருக்கோம், சேம் டைப் ஆஃப் டேட்டா. அப்போ கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரிங் அரே அப்படின்னு சொல்கிறோம். அரே டிக்ளரேஷன் இது ப்ரீவியஸ் செக்ஷன்ஸில் பார்த்துருக்கோம். டேட்டா டைப் நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து நம்ம அரேவை டிக்ளேர் பண்ணுவோம். ஹியர் டேட்டா டைப் ஸ்கொயர் ப்ராக்கெட் அரே நேம் என்னோட ஜென்ரல் சின்டாக்ஸு. ஹியர் ஸ்ட்ரிங்குங்கிறது நம்மளுடைய டேட்டா டைப். ஆக்சுவலாக ஸ்ட்ரிங்குங்கிறது கிளாஸ் நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட். இட் ரெப்ரசன்ட்ஸ் அன் அரே ஆஃப் ஸ்ட்ரிங். So S is an array of string. That means we can store many string values in S. அதனோட இன்னொரு ஃபார்ம் வந்து ஸ்ட்ரிங் S ஸ்கொயர் ப்ராக்கெட். இது இந்த டேட்டா டைப் அரே நேம் ஸ்கொயர் ப்ராக்கெட்னு சொல்கிறது. இந்த ரெண்டு மெத்தடும் நம்ம அரேவை டிஃபைன் பண்ணுற மெத்தட்ஸ் டிக்ளரேஷனில். போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் வில் டிக்ளேர் த வேரியபிள் S to be a string array. அதாவது எஸ்ஸுங்கிறத ஒரு அரேவாக நம்ம டிக்ளேர் பண்ணுறதுக்கு இந்த ரெண்டு மெத்தடு எது வேணும் பயன்படுத்தலாம். ரைட். இப்போ இது ஒன்லி டிக்ளரேஷன் தான். இதுக்கு இன்னும் நமக்கு மெமரி ரிசர்வ் ஆகிருக்காது, மெமரி ஆலோகேட் ஆகிருக்காது. மெமரி ஆலோகேட் பண்ணுறதுக்காக ஜாவாவில் நம்ம நியூ அப்படிங்கிற ஆப்ரேட்டரை பயன்படுத்துகிறோம். ஸோ ஒரு புது ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஒரு நியூ இல்லை ஒரு டேட்டாவை வந்து ஒரு அரேவை க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் நியூ அப்படிங்கிறத நம்ம கொடுக்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் எஸ் string array s equal to new string of 5. It is the size of the array. That means this will declare a string array with 5 strings.
ஸோ இந்த டிக்ளரேஷன் பண்ண பிறகு இப்போ இது வந்து ஆக்சுவலாக ஒரு கலெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி ஒன்று ஒவ்வொரு ஸ்ட்ரிங்ஸ். ஸோ ஒவ்வொரு பொசிஷன்லேயும் நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். திஸ் இஸ் எஸ் ஆஃப் 0, எஸ் ஆஃப் 1 எட்ஸெட்ரா. ஸோ எஸ் ஆஃப் 0வில் ஒரு வேர்ட் ஸ்டோர் பண்ணுறோம், எஸ் ஆஃப் 1ல் ஒரு வேர்ட் ஸ்டோர் பண்ணுறோம். இதை வந்து நம்ம இனிஷியலைஸ் பண்ண முடியும். இனிஷியலைசேஷன் ஆல்சோ கேன் பி டன் அட் த சேம் டைம் டியூரிங் த டிக்ளரேஷன். டிக்ளேர் பண்ணும்போதே நம்ம பண்ணலாம். ஸ்ட்ரிங் அரே எஸ் ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை வந்து ஓப்பனிங் பிரேஸ் க்ளோசிங் பிரேஸுக்குள்ளே நம்ம என்க்ளோஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்குள்ள வேல்யூஸ் ஸ்ட்ரிங் 1 2 3 தேர் ஆர் 5 ஸ்ட்ரிங்ஸ் கொடுத்துருக்கோம். ரைட். தென் ஒரு அரேவில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டிட்டர்மின் பண்ணுறதுக்கு செக் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு மெத்தட் இருக்குது. லெங்க்த்துங்கிற ஒரு பேராமீட்டர். எந்த அரே நேம் கொடுத்து வேணாலும் அதனுடைய லெங்க்த்தை நம்ம செக் பண்ண முடியும். ஸோ லெங்க்த்துங்கிறத அரே நேம் டாட் லெங்க்த், ஹியர் எஸ் டாட் லெங்க்த்துன்னு கொடுத்துருக்கிறது ரிட்டர்ன்ஸ் த நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் வித்தின் தட் அரே. அந்த அரேவில் எத்தனை எலிமெண்ட் இருக்குங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணும்போது தெர் ஆர் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். பொதுவாக இந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படிங்கிறது வந்து கிளாஸஸ் உடைய ஒரு மெத்தட். அதாவது என்னென்னா ஒரு கிளாஸோடைய ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கான மெத்தடை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். கன்ஸ்ட்ரக்டரை பற்றி கிளாஸஸ்ங்கிறதுல டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் எந்த ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணுறதா இருந்தாலும் அந்த கிளாஸோடைய கன்ஸ்ட்ரக்டரை பயன்படுத்தி நம்ம அதை க்ரியேட் பண்ண முடியும். ஒவ்வொரு கிளாஸுக்கும் டிஃப்ரெண்ட் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்கலாம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் வித்தவுட் ஆர்குமெண்ட். ஏன்னா கன்ஸ்ட்ரக்டர் இஸ் எ மெத்தட். கன்ஸ்ட்ரக்டருங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், கிளாஸ் நேம்லேயே இருக்கிற ஃபங்க்ஷன். இப்போ இங்கே வந்து ஸ்ட்ரிங்குங்கிற கிளாஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்குங்கிற கிளாஸுக்கு பக்கத்தில் பேரந்தசிஸ் போட்டோன்னா இட் இஸ் எ ஸ்ட்ரிங் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே. ஸோ ஸ்ட்ரிங் கிளாஸ் ப்ரொவைட்ஸ் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் ஃபார் இனிஷியலைசிங் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ் இன் எ வெரைட்டி ஆஃப் வேஸ். தட் மீன்ஸ் நம்ம பல விதத்தில் வந்து ஸ்ட்ரிங்கை இனிஷியலைஸ் பண்ணலாம். அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து இப்போ கேரக்டர் அரேவை பயன்படுத்தி பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கேரக்டர் அரே க்ரியேட் பண்ணியிருக்கோம். கேரக்டர் அரே கேர் அரே ஈக்குவல் டு லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ். இது ஒரு கேரக்டர் அரே. ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் ஹலோ. ஸோ இட் இஸ் ஒன் மெத்தட். அதாவது நேரடியாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு ஸ்ட்ரிங் கான்ஸ்டண்ட்டை ஒரு லிட்ரலை ஒரு வேர்டை வந்து அசைன் பண்ணுறோம். என்னுடைய மீனிங் என்னென்னா எஸ் இஸ் அசைன்டு ஹலோ. இந்த ஹலோங்கிற வேர்டு எஸ்ஸில் அசைன் ஆகிடுதுன்னு அர்த்தம். அப்போ நம்ம டிக்ளேர் பண்ணும்போதே அதை இனிஷியலைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரிங் S1 ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப். இது வந்து எதுவும் இனிஷியலைஸ் பண்ணல, பட் இட் வில் allocate சம் ஸ்பேஸ். நம்ம இதுக்கு பிறகு நம்ம அதில் வேறு எந்த டேட்டானாலும் அசைன் பண்ணிக்கலாம். S2 ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் எஸ். இப்போ எஸ்ஸுங்கிறது ஆல்ரெடி ஹலோன்னு இருக்குது. அதே டேட்டாவை இங்கே S2க்கு அசைன் பண்ணுறோம். ஸோ இதனுடைய மீனிங் என்னென்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிற இந்த கன்ஸ்ட்ரக்டரில் ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டே நம்ம ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறோம். இங்கே கேரக்டர் அரேவை ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறோம். பொதுவாக பேராமீட்டர்ஸுக்கு உள்ள கொடுக்கறதுக்கு என்ன பேர்? ஆர்குமெண்ட்ஸ்னு சொல்லுவோம், ஆர் பேராமீட்டர்ஸ். ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு என்னென்ன ஆர்குமெண்ட்ஸ்? வித்தவுட் ஆர்குமெண்ட், வித் ஆப்ஜெக்ட், வித் கேரக்டர் அரே. இப்போ இதில் தட் இஸ் another S4 ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் ஆஃப் கேரக்டர் அரேங்கிற இந்த லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்குது. அதில் எந்த பொசிஷன்லேருந்து எத்தனை கேரக்டர். ஸோ இது இண்டெக்ஸ் நம்பர். ஸோ இண்டெக்ஸ் 6லேருந்து திஸ் 0 1 2 3ன்னு வரும். திஸ் இஸ் 6th பொசிஷன். ஸோ 6லேருந்து 3 கேரக்டர்ஸ். ஸோ அப்போ அதில் டே அப்படிங்கிற வேர்ட் ஸ்டோர் ஆகும். ஓகே, திஸ் a sample ஜாவா ப்ரோக்ராம் which print the strings. இப்போ இதில் அந்த ஸ்ட்ரிங்கெல்லாம் நம்ம அசைன் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணியிருக்கோம். பொதுவாக இப்போ ஜாவா கிளாஸோடைய சின்டாக்ஸ் நமக்கு தெரியும். இம்போர்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கலாம். ஏன்னா சில கிளாஸஸுக்கு வந்து இம்போர்ட் தேவையானப்போ நம்ம கட்டாயம் இம்போர்ட் பண்ணணும். லாங்குவேஜ் பேக்கேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருக்கோம். அதனால் சம் ப்ரோக்ராம்ஸுக்கு நம்ம இம்போர்ட் இல்லாமலும் ஒர்க் பண்ண முடியும். இங்கே வந்து ஸ்ட்ரிங் கன்ஸ்ட்ரக்டருங்கிறது நேம் ஆஃப் த கிளாஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். திஸ் இஸ் அவர் கிளாஸ் நேம். ஏன்னா ஜாவா ப்ரோக்ராமுடைய சின்டாக்ஸில் பப்ளிக் கிளாஸ் நேம் கொடுத்துட்டு அதுக்கு உள்ளே இருக்கிற மெம்பர்ஸ் கொடுத்துருப்போம். இட்ஸ் எ மெயின் மெத்தட். ஸோ மெயின் மெத்தட் கிளாஸ்ன்னு பேர். ஸோ இட்ஸ் எ மெயின் மெத்தடில் என்ன பண்ணுறோம்? அந்த ஆக்டிவிட்டிஸ் என்னென்ன ஆக்ஷன்ஸுங்கிறத நம்ம டிஃபைன் பண்ணுறோம்.
ஸோ மெயின்ங்கிறது ஒரு கிளாஸோடைய இம்பார்ட்டண்ட் மெத்தட். அதாவது ஜாவா அப்ளிகேஷனுக்கு மெயின் மெத்தட் கட்டாயம் தேவை. ஸோ அந்த மெயின் மெத்தடோடைய ஃபஸ்ட் பார்ட்டில் சம் டிக்ளரேஷன்ஸ் இருக்குது. இங்கே அரே டிக்ளரேஷன், ஸ்ட்ரிங் இனிஷியலைசேஷன். ஸோ அதெல்லாம் அந்த கன்ஸ்ட்ரக்டர்ஸை யூஸ் பண்ணி திரும்பவும் அசைன் பண்ணியிருக்கோம். திஸ் இஸ் system dot out dot print. ஆக்சுவலாக நம்ம system dot out dot println அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம், பிரிண்ட்னு யூஸ் பண்ணலாம். அது மாதிரி printfங்கிறது சி சின்டாக்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஃபங்க்ஷன். இதில் நம்ம சி லாங்குவேஜில் பயன்படுத்தின மாதிரியான கண்ட்ரோல் கேரக்டர்ஸை பயன்படுத்தி பிரிண்ட் பண்ண முடியும். அல்லது println பயன்படுத்தி பிரிண்ட் பண்ணலாம். இதில் we are printing S1, S2, S3 எல்லாம் %s யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இதனுடைய அவுட்புட்டு இப்போ S1ல் வந்து எதுவும் இல்லை, ஏன்னா S1 வந்து எம்டி ஸ்ட்ரிங், S2 ஹலோ, S3 பர்த்டே, S4 டே. ஏன்னா S4ங்கிறது 6th இண்டெக்ஸ்லேருந்து 3 கேரக்டர்ஸ். இப்போ இந்த ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வந்து ஜாவாவில் கிளாஸாக கொடுத்துருக்கிறதால இதில் ப்ரீடிஃபைன்டு மெத்தட்ஸ் நிறையா இருக்குது. ஏன்னா ப்ரிலிமினரி டேட்டா டைப்ஸில் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரோக்ராம் எழுதலாம். நம்ம we can write our own methods. இப்போ அவங்க கிளாஸாகவே ஜாவாவில் கொடுக்கறதால அவங்களே மெத்தட்ஸும், அதாவது அந்த ஸ்ட்ரிங்கை ப்ராசஸ் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷன்ஸையும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, லைக் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். அந்த மெத்தட்ஸ்லாம் என்னென்ன அப்படிங்கிறது நம்ம சில பார்க்கலாம். ஸ்ட்ரிங் கிளாஸ் டிஃபைன்ஸ் a number of methods for various string manipulation டாஸ்க்னால் ஸ்ட்ரிங்கை ப்ராசஸ் பண்ணுற மெத்தட்ஸ், ப்ராசஸிங் ஸ்ட்ரிங்ஸ். என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது? we can convert. நார்மலாக ஸ்ட்ரிங் ப்ராசஸிங்னா என்ன? ஸ்ட்ரிங்குங்கிறது ஒரு வேர்டு அல்லது சீக்வன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ். அது லோயர் கேஸ்லேருந்து அப்பர் கேஸாக மாற்றலாம், அப்பர் டு லோயர் கேஸாக மாற்றலாம், அல்லது நம்ம வந்து கட் பண்ணலாம். ஸ்ட்ரிங்கை வந்து கட் பண்ண முடியும். இதில் வந்து லோயர் கேஸ் S1 டாட் டூ லோயர் கேஸ் இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து மெத்தட்ஸ் வரணும். S1 டாட் டூ அப்பர் கேஸ், S1 டாட் ட்ரிம். ட்ரிம்முங்கிறது இது வந்து கன்வர்ஷன், லோயர் கேஸ் டு அப்பர் கேஸ் கன்வர்ஷன்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு ட்ரிம்முங்கிறது எக்ஸ்ட்ரா ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஸ்பேஸு, லாஸ்ட்டில் இருக்கிற எண்டில் இருக்கிற ஸ்பேசஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறது. ஸோ இட் ரிமூவ் ஒயிட் ஸ்பேசஸ் அட் த பிகினிங் அண்ட் எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். அதாவது நம்ம ஒரு இன்புட் கொடுத்துருக்கோம், ஃப்ரண்ட்டில் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸோ இல்லை எண்டில் ஸ்பேஸோ இருக்குன்னா அதை ட்ரிம் பண்ணி ஒன்லி அந்த ஸ்ட்ரிங் டேட்டாவை மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ ட்ரிம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இந்த ட்ரிம் பண்ண டேட்டா S2வில் ஸ்டோர் ஆகும். நெக்ஸ்ட்டு S1 ஈக்குவல்ஸ் S2 இது வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண முடியும். S1ம் S2ங்கிற இந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் ஈக்குவலான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு S1 ஈக்குவல்ஸ் S2. ஸோ S1 டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் S2. இது வந்து கேஸ் சென்சிட்டிவ். திஸ் இஸ் கேஸ் சென்சிட்டிவ். ஆனால் இக்னோர் கேஸ், நம்ம கேஸை வந்து லோயர் கேஸாக இருந்தாலும் அப்பர் கேஸாக இருந்தாலும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணணும்னா we can ignore the case. ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணலாம். தென் லெங்க்த்துங்கிற ஃபங்க்ஷன். ஸோ ஸ்ட்ரிங் டாட் லெங்க்த் மெத்தட். ஸோ இது என்ன பண்ணும்? இட் ரிட்டர்ன்ஸ் த லெங்க்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். லெங்க்த்துங்கிறது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இன் எ ஸ்ட்ரிங். அது மாதிரி கேரக்டர் அட் கிவன் இண்டெக்ஸ், ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் என்ன கேரக்டர் இருக்குதுன்னு பார்க்குறது கேரக்டர் அட்டுங்கிற ஃபங்க்ஷன். இங்கே என்னங்கிறது இண்டெக்ஸ், nth கேரக்டர் ஆஃப் S1. நெக்ஸ்ட்டு S1 டாட் கம்பேர் டு S2. ஆக்சுவலாக இது வந்து கம்பேரிசன், ஸ்ட்ரிங் கம்பேர். நம்ம சி லாங்குவேஜில் வந்து str கம்பேர் யூஸ் பண்ணியிருப்போம். அது மாதிரி இட்ஸ் எ ஸ்ட்ரிங் கம்பேரிசன் ஆப்ரேட்டர். இட் ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவ் இஃப் string 1 is less than string 2. S1 கம்பேர் வித் S2. S1 சின்னதாக இருந்தால் நெகட்டிவ், S1 S2 ஈக்குவலாக இருந்தால் 0, S1 கிரேட்டராக இருந்தால் பாசிட்டிவ். லைக் S1 மைனஸ் S2 போட்டால் எப்படி இருக்கும், அந்த டிஃப்ரென்ஸ் மாதிரி. அதனால் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஸ்மாலராக இருந்தால் நெகட்டிவ், ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் கிரேட்டராக இருந்தால் பாசிட்டிவ் வேல்யூ வரும். ஓகே, நெக்ஸ்ட் கான்கேட்டனேஷன். இது அனதர் கான்கேட் அப்படிங்கிறது நார்மலாக இந்த மெத்தட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் லெட்டர் ஸ்மால் லெட்டரில் தான் வரும். ஜாவாவில் வந்து நேமிங் கன்வென்ஷன் பார்த்துருவோம். ப்ரீ டிஃபைன்டு கிளாஸஸ் எல்லாம் கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகும்,
class names starts with capital letters, ஆனால் method names small letterல ஸ்டார்ட் ஆகும். அடுத்த வேர்டோடைய ஃபஸ்ட் லெட்டர்ஸ் கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். ஏன்னா இதில் ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக் இருந்தால் கூட நம்ம அந்த மெத்தட்ஸ் நேமை செக் பண்ணிக்கணும். இப்போ கான்கேட்டனேஷன் அப்படிங்கிறது ஜாயினிங் ஸ்ட்ரிங் கம்பைனிங் டூ ஸ்ட்ரிங்ஸ். S1 டாட் கான்கேட் ஆஃப் S2ங்கிறது S1 S2 ஜாயின் பண்ணுறோம். கான்கேட்டனேட் ஆர் ஜாயின்ஸ் S1 and S2. ரைட். ஜாவாவில் ப்ளஸ் ஃபங்க்ஷன் எப்படின்னா நம்ம வந்து ஒரு டேட்டாவையும் இன்னொரு டேட்டாவையும் ப்ளஸ் பயன்படுத்தி பிரிண்ட் எல்எனில் கொடுப்போம். அங்கே வந்து அந்த ப்ளஸ்ஸுங்கிறது கான்கேட்டனேஷன், ரெண்டு டேட்டாவையும் ஜாயின் பண்ணும். ஈவன் வந்து ஒரு ஸ்ட்ரிங்க்கு பக்கத்தில் ப்ளஸ் ஏன்னு ஒரு நியூமெரிக்கல் வேரியபிள் இன்டிஜர் வேரியபிளை பயன்படுத்தினா கூட அது ஆட்டோமேட்டிக்காக அதை ஸ்ட்ரிங்காக மாற்றி அங்கே ஜாயின் பண்ணி பிரிண்ட் பண்ணும். ஸோ ப்ளஸ்ஸுக்கு ஈக்குவல் S1 டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் n. ஸோ சப்ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது பார்ட் ஆஃப் எ ஸ்ட்ரிங். ஸோ இட் கிவ்ஸ் த n characters from the beginning. So it gives substring starting from position, sorry, it's a nth பொசிஷன்லேருந்து ரிமைனிங் கேரக்டர்ஸ். இப்போ ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, ஸோ nth பொசிஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ அதுக்கு ரிமைனிங் நெக்ஸ்ட்டு அப் டு எண்ட் ஆஃப் த கேரக்டர் வரைக்கும். நெக்ஸ்ட்டு அதுலேயே அனதர் ஆர்குமெண்ட் இருக்குது, சப்ஸ்ட்ரிங் ஆஃப் n, mன்னு இருக்குது. ஸோ இதில் சப்ஸ்ட்ரிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் பொசிஷன் n அப் டு m-1. ஸோ அந்த nth பொசிஷன்லேருந்து அப் டு அதாவது நம்ம m இஸ் நாட் இன்க்ளூடிங் m. அப்போ mக்கு ப்ரீவியஸ் பொசிஷன் வரைக்கும், mth பொசிஷனுக்கு ப்ரீவியஸ் பொசிஷன் வரைக்கும் இருக்கிற கேரக்டர்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். அதை வந்து இந்த ஒரு ஸ்ட்ரிங்கில் அசைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் p. இட் கிரியேட்ஸ் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஆஃப் த பேராமீட்டர். அதாவது வேறு ஒரு டைப் ஆஃப் டேட்டாவை நம்ம ஸ்ட்ரிங்காக மாற்ற முடியும். ஸோ அது வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறது வேல்யூ ஆஃப் ஸ்ட்ரிங். p டாட் டு ஸ்ட்ரிங், இது ஆக்சுவலாக கிரியேட்ஸ் எ ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் p. பியோடைய ஸ்ட்ரிங், அதாவது இது ஆக்சுவலாக ஈக்குவல் டு நம்மளுடைய பிங்கிற ஆப்ஜெக்டோடைய வேல்யூ ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அது மாதிரி இண்டெக்ஸ் ஆஃப் ஒரு பர்டிகுலர் சிம்பிள் எந்த பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு இண்டெக்ஸ் ஆஃப்ங்கிற மெத்தட் யூஸ் பண்ணலாம். S1 டாட் இண்டெக்ஸ் ஆஃப் எக்ஸுங்கிறது ஃபஸ்ட்டு அக்கரன்ஸ் ஆஃப் எக்ஸ். அந்த பர்டிகுலர் சிம்பிள் முதல்ல நம்மளுடைய ஸ்ட்ரிங்கில் எந்த இடத்துல அப்பியர் ஆகிருக்கு அப்படிங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். அதுவே வந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷனுக்கு பிறகு எங்கேருந்து செக் பண்ணணுங்கிறத நம்ம கொடுக்கலாம். தட் இஸ் n. இண்டெக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஃப்ரம் nth பொசிஷன். ஸோ கிவ்ஸ் த பொசிஷன் ஆஃப் த ஃபஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் எக்ஸ் இன் த ஸ்ட்ரிங் ஆஃப்டர் nth பொசிஷன். அந்த பொசிஷனுக்கு பிறகு செக் பண்ணும். இப்போ 10ன்னு கொடுத்தோம்னா 10th பொசிஷனுக்கு பிறகு வந்து எங்கே அந்த பர்டிகுலர் சிம்பிள் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணும். அதுமாதிரி லாஸ்ட் இண்டெக்ஸுங்கிறது ரிவர்ஸில் எண்டுலேருந்து செக் பண்ணும். டு சர்ச் ஃபார் த லாஸ்ட் அக்கரன்ஸ் ஆஃப் எ கேரக்டர் ஆர் சப்ஸ்ட்ரிங். த சர்ச் ரன்ஸ் ஃப்ரம் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் டு 0. அதாவது இப்போ நம்ம என்ன இந்த இடத்துல ஸ்டார்ட் இண்டெக்ஸுங்கிறது கொடுக்கறது என்ன ஆகும்னா, இப்போ எண்டுலேருந்து செக் பண்ணி 0th பொசிஷன் வரைக்கும், ஸோ இப்போ லாஸ்ட்லேருந்து செக் பண்ணிட்டு வரும். அது மாதிரி இந்த எக்ஸ் வெறும் எக்ஸ் சிம்பிள்ங்கிறதுக்கு மட்டும் கொடுத்திங்கன்னா இந்த எக்ஸுங்கிறது எந்த இடத்துல லாஸ்ட் ஆக்கர் ஆகிருக்கு அது கிடைக்கும். ஆனால் இந்த ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து ரிவர்ஸில் இருந்து சர்ச் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். அது மாதிரி வேல்யூ ஆஃப் வேரியபிள் கன்வெர்ட்ஸ் பேராமீட்டர் டு ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன். ரைட். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ஸ். we are discussing about the string methods. இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங் கிளாஸ் டெஃபினேஷன்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த ஸ்ட்ரிங் மெத்தட்ஸில் we can convert the characters from lower case to upper case or upper case to lower case, and we can replace the characters from one symbol to another symbol. அதில் ஒரு பர்டிகுலர் சிம்பிள் எந்த பொசிஷனில் இருக்குங்கிறத செக் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸை வந்து அதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஜாவா கிளாஸில். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் S2 ஈக்குவல் டு S1 டாட் டூ லோயர் கேஸ். இது வந்து S1ங்கிற ஸ்ட்ரிங்கை லோயர் கேஸாக கன்வெர்ட் பண்ணும். கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் ஆகிற ஆப்ஜெக்ட் S2வில் இருக்கும். நெக்ஸ்ட்டு டூ அப்பர் கேஸ். S1 வந்து அப்பர் கேஸாக கன்வெர்ட் பண்ணி S2வில் அசைன் பண்ணும். ஸோ இட் கன்வெர்ட்ஸ் த ஸ்ட்ரிங் S1 டு ஆல் அப்பர் கேஸ். எல்லா லெட்டரும் அப்பர் கேஸ் ஆகும். அதுமாதிரி ரீப்ளேஸ் X, Y. ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸுங்கிற ஒரு சிம்பிளை
அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற எல்லா அக்கரன்சஸ்லையும் ஒய்ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் ஆல் அக்கரன்சஸ் ஆர் அப்பியரன்ஸ் ஆஃப் எக்ஸ் வித் ஒய். ட்ரிம் அப்படிங்கிறது இட் ரிமூவ்ஸ் த ஸ்பேசஸ் ஃப்ரண்ட் அண்ட் எண்டில், அதாவது லீடிங் அண்டு ட்ரெய்லிங் ஸ்பேசஸை ரிமூவ் பண்ணும், அது ட்ரிம். அது மாதிரி ஈக்குவல்ஸுங்கிறது டு கம்பேர் த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸ். இப்போ S1 டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் S2ன்னு கொடுக்கறது ரெண்டு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை கம்பேர் பண்ணணும். ஆக்சுவலாக கம்பேர் பண்ணுறதுங்கிறது வந்து ஒன்லி ஈக்குவலானு மட்டும் கம்பேர் பண்ணணும். அண்ட் இட் இஸ் ஆல்சோ எ கேஸ் சென்சிட்டிவ் கம்பேரிசன். ரெண்டுமே சேம் கேஸில் இருந்தால் மட்டும் அது ஈக்குவல்னு கொடுக்கும். ஈக்குவலாக இருந்தால் ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், அதர்வைஸ் ஃபால்ஸ். சப்போஸ் கேஸ் இக்னோர் பண்ணணும், லோயர் கேஸ் ஆர் அப்பர் கேஸ் எப்படி இருந்தாலும் வேர்டு ஈக்குவலாக இருக்கா இல்லை ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஈக்குவல்ஸ் இக்னோர் கேஸ் ஆஃப் S2. இப்போ S1ம் S2ம் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது இந்த ஈக்குவல் இக்னோர் கேஸ். Then we can find the length of the string object. We can find the character at a given position n. இப்போ nங்கிறது ஒரு இண்டெக்ஸு, அந்த பர்டிகுலர் பொசிஷனில் என்ன கேரக்டர் இருக்குங்கிறத ரிட்டர்ன் பண்ணுறது இண்டெக்ஸ். கம்பேர் டு அப்படிங்கிறது லைக் ஸ்ட்ரிங் கம்பேரிசன். ஸ்ட்ரிங் கம்பேரிசனில் நம்ம என்ன சொல்லணும், ஸ்ட்ரிங் 1 மைனஸ் ஸ்ட்ரிங் 2 வந்து ரிட்டர்ன் பண்ணணும். அது மாதிரி இங்கே வந்து ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங் ஸ்மாலராக இருந்தால், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் சிம்பிள் ஸ்மாலர், அதனுடைய ஆஸ்கி வேல்யூ வந்து ஸ்மாலராக இருந்து அதுவே கரஸ்பாண்டிங் பொசிஷனில் செகண்ட் ஸ்ட்ரிங்கில் இருக்கிறது கிரேட்டராக இருந்ததுன்னா அப்போ சப்ட்ராக்ட் பண்ணும்போது என்னாகும், நெகட்டிவ் வரும். யூஸ்வலாக நம்ம என்ன சொல்லுவோம், S1 மைனஸ் S2, பட் இங்கே வந்து S1ங்கிறது ஒரு பர்டிகுலர் சிம்பிளுடைய ஆஸ்கி வேல்யூவாக இருந்து அதை சப்ட்ராக்ட் பண்ணும்போது நெகட்டிவ் வரும். அதனால் இந்த கம்பேர் டுங்கிறது ரிட்டர்ன்ஸ் நெகட்டிவ் இஃப் ஸ்ட்ரிங் 1 ஆப்ஜெக்ட் S1 ஆப்ஜெக்ட் இஸ் லெஸ் தேன் S2. S1 ஆப்ஜெக்டில் இருக்கிற வேர்டில் இருக்க ஆல்ஃபபெட்ஸோ இல்லை சிம்பிள்ஸ் வந்து ஆஸ்கி வேல்யூ அதிகமாக இருந்ததுன்னா S1 கிரேட்டர் தென் S2. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பி அப்படின்னு ஆரம்பிக்கிற வேர்டு S1ல் இருந்து S2ல் ஏன்னு ஆரம்பிக்கிற வேர்டு இருந்ததுன்னா இப்போ S1 இஸ் கிரேட்டர்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டுமே லோயர் கேஸ் வச்சுக்கலாம். அப்படி இருந்தால் இட் ரிட்டர்ன்ஸ் பாசிட்டிவ். இப்போ ரெண்டுமே எல்லா சிம்பிள்ஸும் ஈக்குவல், ரெண்டு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஈக்குவலாக இருந்தால் இட் ரிட்டர்ன்ஸ் 0. தென் கான்கேட்டனேஷன், இது கான்கேட்டுங்கிற மெத்தடு. கான்கேட் மெத்தடு ரெண்டு ஸ்ட்ரிங்கை ஆப்ஜெக்டை ஜாயின் பண்ணும். தென் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் n, S1 டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப் nங்கிறது கிவ்ஸ் த சப்ஸ்ட்ரிங் ஸ்டார்டிங் ஃப்ரம் பொசிஷன் n. இந்த nth பொசிஷன்லேருந்து எத்தனை கேரக்டர்ஸ், ஆக்சுவலாக ரிமைனிங் கேரக்டர்ஸ் அப் டு த எண்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங் வரைக்கும் இருக்கிறத பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். திஸ் அ சப்ஸ்ட்ரிங்னு பேர். அந்த சப்ஸ்ட்ரிங்லேயே வந்து எந்த பொசிஷன்லேருந்து எந்த பொசிஷன் வரைக்கும் வேணுங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுறது n, m கொடுக்கலாம். ஸோ n, m கொடுத்தோம்னா இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் பொசிஷன் n அப் டு m-1, அதாவது எக்ஸ்க்ளூடிங் m இல்லாமல் அதுக்கு முதல் பொசிஷன் வரைக்கும் இருக்கிற கேரக்டர்ஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அது ஒரு சப்ஸ்ட்ரிங். அது மாதிரி ஸ்ட்ரிங் டாட் வேல்யூ ஆஃப் p, அது நம்முடைய இந்த ஆர்குமெண்ட் pங்கிறது என்ன சிம்பிள் டைப் ஆஃப் டேட்டாவாக இருக்கலாம், நியூமெரிக்கல் டைப்பாக இருக்கலாம், அல்லது வந்து ஆப்ஜெக்டாக இருக்கலாம், அதை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணும். ரைட். அது மாதிரி p டாட் ட்ரூ ஸ்ட்ரிங், இது வந்து ஸ்ட்ரிங் ரெப்ரசன்டேஷன், அதாவது ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை இதுவும் கன்வெர்ட் பண்ணுறது. இண்டெக்ஸ் ஆஃப் எக்ஸு அப்படிங்கிறது ஃபைண்ட்ஸ் த பொசிஷன் ஆஃப் த கிவன் சிம்பிள் இன் த ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டில் அந்த பர்டிகுலர் சிம்பிள் எந்த பொசிஷனில் இருக்குங்கிறத ரிட்டர்ன் பண்ணும். இட் ரிட்டர்ன்ஸ் த இண்டெக்ஸ். இதில் எங்கேருந்து சர்ச் பண்ணணுங்கிறத நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். இண்டெக்ஸ் ஆஃப் எக்ஸ் கமா n, இந்த nங்கிறது எந்த பொசிஷனுக்கு பிறகு நம்ம சர்ச் பண்ணுறோம், அதாவது அப்பியரன்ஸ் ஆஃப் எக்ஸ், இந்த எக்ஸுங்கிறது எந்த இடத்துலேருந்து சர்ச் பண்ணும்போது கிடைக்குது. இப்போ எக்ஸாம்பிள் ஆஃப்டர் 10th பொசிஷன், 10லேருந்து இப்போ என்னோடய வேல்யூ 10ஆக இருந்தால் ஃப்ரம் 10லேருந்து நம்ம சர்ச் பண்ணணும். ஸோ அங்கேருந்து எந்த பொசிஷனில் 11ல் இருக்கா 12ல் இருக்காங்கிறத நான் செக் பண்ணணும். ரைட். ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப்ங்கிறது வந்து எக்ஸோடைய நம்ம கொடுக்குற சிம்பிள் வந்து நம்முடைய ஸ்ட்ரிங்கில் லாஸ்ட்லேருந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத, லாஸ்ட் இண்டெக்ஸுங்கிறது கடைசி அக்கரன்ஸ் அது எங்கே இருக்குங்கிறது ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ அதே நம்ம வந்து ஸ்டார்ட் இண்டெக்ஸ் அதில் கொடுத்தோன்னா, இப்போ எக்ஸாம்பிள் அதில் வந்து நீங்கள் பொசிஷன் 10ன்னு கொடுத்தீங்கன்னா லாஸ்ட்லேருந்து 0 வரைக்கும் நம்ம லாஸ்ட் இண்டெக்ஸ்லேருந்து சர்ச் பண்ணும். இட் சர்ச்சஸ் த கேரக்டர் இன் த ஸ்ட்ரிங் ஃப்ரம் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் டு 0, அதாவது ரிவர்ஸில் சர்ச் பண்ணுற மாதிரி. அதே மாதிரி we can convert the variables
into string representation. So these are the different methods available in string class, right. So another string class is called a string buffer னு சொல்கிறோம். இந்த string buffer class அப்படிங்கிறது இதுவும் language packageல இருக்குது. இது வந்து we can modify the content of the string buffer class object. இந்த string bufferல இருக்கிற டேட்டாவை, அதாவது கேரக்டர் சீக்வன்சஸை நம்ம மாடிஃபை பண்ண முடியும். திஸ் இஸ் கால்ட் இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங்னு சொல்கிறோம். சேஞ்ச் பண்ணக்கூடிய ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். இதில் வந்து நம்ம ஒரு கேரக்டரை இன்சர்ட் பண்ணலாம், இல்லை ஒரு கேரக்டரை ரிமூவ் பண்ணலாம், இல்லை ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங்கை வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம். ஆனால் நம்ம ஆர்டினரி ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டில் இனிஷியலாக என்ன கேரக்டர்ஸை கொடுத்துருக்கோமோ, என்ன வேல்யூ அசைன் பண்ணுறோமோ அதை மாடிஃபை பண்ண முடியாது. ஆனால் அதுலேருந்து என்னென்ன கேரக்டர்ஸை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மாதிரி ஸ்ட்ரிங் பஃபர் இஸ் எ பியர் கிளாஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் வைல் ஸ்ட்ரிங் கிரியேட்ஸ் ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் ஃபிக்ஸட் லெங்த். அப்போ ஸ்ட்ரிங்குங்கிறது ஃபிக்ஸட் லெங்த் டேட்டாவை க்ரியேட் பண்ணுது. ஆனால் ஸ்ட்ரிங் பஃபர் கிரியேட்ஸ் எ ஃப்ளெக்சிபிள் லெங்த். ஸோ ஃப்ளெக்சிபிள் லெங்த் அப்படின்னு என்ன அர்த்தம்னா we can change the content. அப்போ அதனுடைய சைஸ் மாறும். that can be modified in terms of length and content. அப்படின்னா அதனுடைய லெங்த் மாறலாம், அதில் இருக்கிற கேரக்டர் மாறலாம். we can insert characters and substrings. அப்போ ஒரு சிம்பிளையோ அல்லது குரூப் ஆஃப் சிம்பிள்ஸையோ நம்ம இன்சர்ட் பண்ண முடியும் in the middle of the string. or we can append another string to the end. appendனாலே எண்டில் ஆட் பண்ணுறது. So string buffer will automatically grow to make room for such additions. ஸோ அதனால் ஸ்ட்ரிங் பஃபருங்கிறது நார்மலாக நம்ம பஃபர்னா என்ன சொல்லுவோம்னா மெமரி. இங்கே வந்து ஆக்சுவலாக இட் ரிசர்வ்ஸ் மெமரி ஸ்பேசஸ். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இது ரிசர்வ் பண்ணிக்குது. நார்மலாக 16 பைட்டுக்கான அல்ல 16 கேரக்டருக்கான ஸ்பேசஸை இது நான் ஆலோகேட் பண்ணும். ஸோ ஸ்ட்ரிங் பஃபர் ஆலோகேட் மோர் கேரக்டர்ஸ் தேன் ஆக்சுவல் நீட். தேவையான ஸ்பேஸை விட எக்ஸ்ட்ராவாக அது ஆலோகேட் பண்ணி வச்சுக்கும். ஏன்னா மெமரி ஆலோகேஷன் அப்படிங்கிறது ரன் டைமில் ஒவ்வொரு தடவை மாறிக்கிட்டே இருந்ததுன்னா அதுக்கு டைம் அதிகமாகும். அதனால் வந்து இந்த ஸ்ட்ரிங் பஃபர் என்ன செய்யுதுன்னா ப்ரீ ஆலோகேஷன் அது முன்னாடியே வந்து அதிகமாக ஸ்பேஸை ஆலோகேட் பண்ணிக்குது. ஸ்ட்ரிங் பஃபர் ரெப்ரசன்ட்ஸ் க்ரோவபிள், தட் மீன்ஸ் சேஞ்சபிள் ஆர் லெங்த் சேஞ்சக்கூடியது அண்ட் ரைட்டபிள் கேரக்டர் சீக்வன்ஸ். அதுதான் நம்ம ஸ்ட்ரிங்கில் இம்மியூட்டபிள்னு பார்த்தோம். ஹியர் string buffer is a mutable. இந்த ஸ்ட்ரிங் பஃபருடைய சில கன்ஸ்ட்ரக்டர்ஸ் எப்படி நம்ம ஸ்ட்ரிங் கன்ஸ்ட்ரக்டர்ஸ் பார்த்தோம். அதில் வந்து டேட்டாவே கொடுக்காம நம்ம வெறும் ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டை க்ரியேட் பண்ணலாம், கேரக்டர் ஆரேவை பாஸ் பண்ணி கொடுக்கலாம். அது மாதிரி ஸ்ட்ரிங் பஃபரில் ஸ்ட்ரிங் பஃபர் வித் டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர் வித் நோ பேராமீட்டர்ஸ். அப்படின்னா ஆர்குமெண்ட் இல்லாமல் வெறும் எம்டி பேரந்தசிஸ் இருக்குது. பட் இப்படி கொடுத்தா இட் ரிசர்வ்ஸ் 16 கேரக்டர்ஸ். மெமரி வந்து ஒரு 16 கேரக்டர்ஸுக்கான ஸ்பேஸ் ஆலோகேட் ஆகிருக்கும், ரைட். பட் நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம ஸ்ட்ரிங் பஃபரை க்ரியேட் பண்ணிக்கலாம். அது சைஸை ஸ்பெசிஃபை பண்ணணும், ஆர்குமெண்ட்டாக கொடுக்குறோம். அனதர் கன்ஸ்ட்ரக்டர் என்னென்னா ஸ்ட்ரிங் பஃபர் வித் இனிஷியல் ஸ்ட்ரிங் கான்செப்ட். நம்ம ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டையோ அல்லது ஒரு ஸ்ட்ரிங் கான்செப்டை நம்ம ஆர்குமெண்ட்டாக கொடுத்தோம்னா அதை வந்து அதில் இனிஷியலைஸ் பண்ணிவிடுவோம். பட் அடிஷ்னலாக 16 பைட் இருக்கும். அதாவது இட் அக்செப்ட் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் and sets the initial content of the string buffer and reserves room for 16 more characters. நம்ம கொடுக்குற ஸ்ட்ரிங்கை அதில் அசைன் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக 16 கேரக்டருக்கான ஸ்பேஸையும் ஆலோகேட் பண்ணும், ரைட். அதுமாதிரி கேரக்டர் சீக்வன்ஸை நம்ம பஃபருக்கு கொடுக்கலாம். இட் கிரியேட்ஸ் an object contains the character sequence. ஸோ இதனுடைய மெத்தட்ஸ் ஆக்சுவலாக இந்த ஸ்ட்ரிங் பஃபர் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா சில சேஞ்சஸ்லாம் என்னென்ன பண்ண முடியும் பார்க்கலாம். we can set the character at a particular position. இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா s1 டாட் செட் கேர் அட் n, x. இது என்ன அர்த்தம்? மாடிஃபைஸ் த nth கேரக்டர் டு x. ஸோ இப்போ nth கேரக்டரை வந்து எக்ஸ்ன்னு நம்ம செட் பண்ணுறதா அர்த்தம். தட் மீன்ஸ் we are changing the character at position n. அடுத்தது append s1 டாட் append of s2. ஸோ S1ல் S2 வந்து ஜாயின் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். S1 டாட் இன்சர்ட் n, s2. ஸோ எந்த பொசிஷனில் இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் த S2, இந்த ஆர்குமெண்ட்டாக கொடுக்குற அந்த S2வை S1ல் இன்சர்ட் பண்ணுது அட் பொசிஷன் n. அது மாதிரி லெங்த் ஃபங்க்ஷன், கெப்பாசிட்டி. இந்த கெப்பாசிட்டிங்கிறது என்னென்னா இது ஆலோகேட் பண்ணுறது. மெமரியை வந்து அப்பப்போ ஆலோகேட் பண்ணுறதால இப்போதைக்கு அந்த ஸ்ட்ரிங் பஃபருடைய சைஸ் என்ன
அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். தட் இஸ் த கெப்பாசிட்டி. லெங்க்த்துங்கிறது அதில் இருக்க கேரக்டர்ஸோடைய லெங்க்த் ரிட்டர்ன்ஸ் த கரண்ட் லெங்க்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் பஃபர் ஆப்ஜெக்ட். கெப்பாசிட்டிங்கிறது டோட்டல் ஆலோகேட்டட் கெப்பாசிட்டி ஃபார் S1. ரைட். S1 டாட் செட் லெங்க்த், இந்த லெங்க்த்தை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். we can set the length of the string buffer. ரைட். இப்போ இந்த லெங்க்த் செட் பண்ணும்போது என்னுடைய வேல்யூ வந்து ஆக்சுவலி ஆல்ரெடி இருக்கிற லெங்க்த்தை விட கம்மியாக இருந்ததுன்னா, ஸ்ட்ரிங் லெங்க்த்தை விட கம்மியாக இருந்ததுன்னா அது ட்ரங்கேட் ஆகிடும். S1 இஸ் ட்ரங்கேட்டட். சப்போஸ் n கிரேட்டராக இருந்ததுன்னா எண்டில் ஜீரோஸ் ஆட் ஆகும். நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட். ஸோ S1 டாட் ரிவர்ஸ், இட் ரிவர்சஸ் த கேரக்டர்ஸ் வித் இன் த ஸ்ட்ரிங் பஃபர். ஸ்ட்ரிங் பஃபரில் இருக்க சிம்பிள்ஸ் எல்லாம் சீக்வன்ஸு அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். இட் ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங். அது மாதிரி we can delete the character from the string object. S1 dot delete from start index to end index. இந்த ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்லேருந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணுற எண்டிங் இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற கேரக்டர்ஸை ரிமூவ் பண்ணும். அதுமாதிரி S1 டாட் delete character at location. இப்போ இதில் ஒரு பர்டிகுலர் லொக்கேஷனில் delete the character at the index specified by the location. நம்ம என்ன நம்பர் கொடுக்கணும் அந்த லொக்கேஷனில் இருக்கிற கேரக்டரை ரிட்டர்ன் பண்ணணும். இட் ரிட்டர்ன்ஸ் த ரிசல்ட்டிங் ஸ்ட்ரிங். ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் பஃபருங்கிற ரெண்டு கிளாஸஸை பற்றி பார்த்தோம். ரைட். இப்போ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது வந்து நாட் ஓன்லி இந்த மாதிரியான டேட்டாவுக்கு மட்டும் இல்லாமல் we can define any data type. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு நியூ ஆப்ஜெக்டை பற்றி நம்ம டிஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம அந்த கிளாஸை டிஃபைன் பண்ணுறோம். யூசர் டிஃபைன்டு கிளாஸஸ். ஏன்னா ஸ்ட்ரிங் பஃபர் ஆல்ரெடி இப்போ சில ப்ரீ டிஃபைன்டு கிளாஸஸ் ஜாவாவில் இருக்குது. அது இல்லாமல் we can define our own classes. அந்த கிளாஸ் அந்த யூஸ் பண்ணி நம்ம ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஏன்னா ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங்குடைய அந்த கான்செப்ட் என்ன, we can create our own data type. ஸோ அதில் அதனுடைய மெம்பர்ஸ் என்னென்ன, அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னங்கிறதெல்லாம் நம்ம சொல்லணும். ஸோ இப்போ இந்த கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸுங்கிறது தான் மெயின் கான்செப்ட் ஆஃப் OOP. இந்த கிளாஸஸ் இருக்கிறதால தான் நம்ம ஆப்ஜெக்ட்ஸை க்ரியேட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட்ஸ் தான் இந்த டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது. OOPயில் ஆப்ஜெக்ட் இஸ் இம்பார்ட்டண்ட் காம்போனன்ட். ஸோ அந்த ஆப்ஜெக்ட்ஸை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸுங்கிறது இஸ் த கோர் ஆஃப் ஜாவா. ஏன்னா இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். ஆப்ஜெக்ட் இஸ் நத்திங் பட் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ். அதாவது ஆப்ஜெக்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ பென் அப்படின்னு எடுத்தோன்னா பென் அப்படிங்கிறது ஒன் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட். நம்ம ஸ்டேஷ்னரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ பர்சன் ஏ அப்படின்னா அது பர்சனுங்கிற ஒரு கேட்டகரி. ரைட். அதனால் the class forms the basis of OOP, object oriented programming. அப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மற்ற ஸ்ட்ரிங்குங்கிறதெல்லாம் என்ன, ப்ரீ டிஃபைன்ட் கிளாஸஸ். ஜாவாவில் அவங்க ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டை பற்றியோ இல்லை மார்க் ஷீட்டை பற்றியோ எம்ப்ளாயை பற்றியோ நம்ம புதுசாக வந்து டேட்டா ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதை டிஃபைன் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்டுடைய நேச்சர் என்ன, அதனுடைய டேட்டாவை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ நம்ம கிளாஸுங்கிறது டேட்டா அண்ட் மெத்தட்ஸோடைய கலெக்ஷன். இது நம்ம இன்ட்ரொடக்ஷனில் OOPயோட இன்ட்ரொடக்ஷனில் பார்த்துருக்கோம். ரைட். ஸோ எனி கான்செப்ட் யூ விஷ் டு இம்ப்ளிமெண்ட் இன் ஜாவா ப்ரோக்ராம் மஸ்ட் பி என்கேப்சுலேட்டட் வித் இன் எ கிளாஸ். அதாவது இந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் நம்ம டிஃப்ரெண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அந்த ஆப்ஜெக்டோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஸோ கிளாஸ் டிஃபைன்ஸ் எ நியூ டேட்டா டைப். Once defined, this type can be used to create objects. அப்போ user defined data type தான் நம்ம கிளாஸஸ்னு சொல்கிறோம். அந்த டேட்டா டைப்பில் க்ரியேட் பண்ணுற வேரியபிள்ஸை தான் ஆப்ஜெக்ட்னு சொல்கிறோம். ரைட். ஸோ இட் இஸ் எ டெம்ப்ளேட் ஃபார் அன் ஆப்ஜெக்ட். கிளாஸுங்கிறது ஒரு மாடல், நம்முடைய ஆப்ஜெக்ட்டுக்கான ஒரு மாடல். இந்த ஆப்ஜெக்டுடைய டேட்டா என்னென்ன, அதாவது அதனுடைய வேல்யூஸ் என்னென்ன, அந்த வேல்யூஸை நம்ம என்ன ப்ராசஸ் பண்ண போகிறோங்கிற ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, இது எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் அன் ஆப்ஜெக்ட் இஸ் அன் இன்ஸ்டன்ஸ் ஆஃப் எ கிளாஸ். ரைட். ஸோ நம்ம கிளாஸஸ்ங்கிறது லாஜிக்கலி ரிலேட்டட் டேட்டா ஐட்டம்ஸ் கால்டு ஃபீல்ட்ஸ். ஃபீல்டுங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம நார்மலாக ஒரு ரெக்கார்டு, ஒரு எம்ப்ளாயியோடைய டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி அட்ரஸ், ஃபோன் நம்பர்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் எம்ப்ளாயோடைய பர்டிகுலர்.
இதை நம்ம வந்து டேட்டாபேஸில் வந்து ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது மாதிரி இந்த கிளாஸஸில் வந்து ரிலேட்டட் ஃபீல்ட்ஸ் அதை நம்ம ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லுவோம். இட் கண்டெய்ன்ஸ் த ரிலேட்டட் டேட்டா ஐட்டம்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், அந்த டேட்டாவை நம்ம எப்படி ப்ராசஸ் பண்ண போகிறோங்கிற மெத்தட்ஸ். ஸோ காலிங் எ ஸ்பெசிஃபிக் மெத்தட் in an object is sending a message to the object னு அர்த்தம். அதாவது நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட் டாட் மெத்தட், இப்போ நம்ம ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்டில் பார்த்தோம், என்ன பார்த்தோம், s1 டாட் டூ லோயர் கேஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்போ என்ன அர்த்தம்னா நம்ம வந்து டூ லோயர் கேஸ் அப்படிங்கிற ஒரு மெசேஜை வந்து அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பாஸ் பண்ணுறோன்னு அர்த்தம். ரைட். ஸோ சிம்பிள் கிளாஸஸ் மே கண்டெயின் ஒன்லி கோட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெறும் கோட் மட்டுமோ அல்லது வெறும் டேட்டா மட்டுமோ இருக்கலாம். ஆனால் நமக்கு ரெண்டுமே தான் ஒரு கிளாஸஸோடைய மெம்பராக இருக்கணும். அப்போ தான் நம்ம கம்ப்ளீட் ஆப்ஜெக்டாக சொல்ல முடியும். ரைட். ஸோ மோஸ்ட் ரியல் வேர்ல்டு கிளாஸஸ் கண்டெயின் போத் டேட்டா அண்ட் மெத்தட்ஸ். ஸோ இது வந்து இன்ட்ரொடக்ஷன் டு கிளாஸஸ். அதாவது இப்போ கிளாஸுங்கிறது வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டுடைய பேசிக் கான்செப்ட். அந்த ஆப்ஜெக்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஓஓபி ப்ரோக்ராமிங்கோடைய அதர் ஃபீச்சர்ஸே வருது. இன்ஹெரிட்டன்ஸ், பாலிமார்ஃபிசம், இதெல்லாம். அதனால் அதனுடைய டீட்டெயில்ஸ் நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்கலாம். தேங்க்யூ.